இந்த நாளிலும் நம்முடைய சினாட் நமக்கு அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தலித் அண்ட் ஆதிவாசி சண்டையாக இதை அனுசரிக்கிறார்கள் சினாட் முழுவதும் நம்முடைய உலக திருச்சபைகளோடு இணைந்து. அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரெஸ்டோரிங் த இமேஜ் ஆஃப் காட் இன் டிஸ்டார்டட் கம்யூனிட்டிஸ். தமிழ் எப்படியாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உருவிழந்த சமூகங்களின் இறை வடிவத்தை மீட்டெடுத்தல். உருவிழந்த சமூகங்களின் இறை வடிவத்தை மீட்டெடுத்தல். இந்த அருளுரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு நபரை குறித்து உங்களிடத்தில் நான் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு பேப்டிஸ்ட் பாஸ்டர், ஒரு பேப்டிஸ்ட், ஒரு ஆயர். அவர் அமெரிக்க தேசத்திலே 1950 மிக முன்னோடியாக செயல்பட்ட ஒரு மனிதர். அவர் பலமுறை அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கிறார், பலமுறை சிறைச்சாலையில் தள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய வீடு வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. இறுதியில் அவர் சுட்டுக் கொலை பண்ணப்பட்டார். ஆனால் அவர் எடுத்த ஆயுதம் நான் வயலன்ஸ், அமைதியாய் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது. 1955 ஆண்டு மான்ட்கோமரி பஸ் பாய்காட் அப்படின்ற ஒரு பேருந்து போராட்டத்தை நடத்திய ஒரு ஆயர். அவருக்கு அப்போ வயது 26 வயது. டிசம்பர் 5 1955 டிசம்பர் 20 1956 கிட்டத்தட்ட 381 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் பேருந்துகளில் பயணப்படுவதை தவிர்த்தார்கள். யாராவது கெஸ் பண்ண முடியுதா யார் அவர்னு? மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். ரைட். ஒருவேளை அவருடைய புகைப்படம் உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அவர் குறித்து பேச வேண்டும் என்றால் 1963 ஆண்டு லிங்கன் மெமோரியல் ஹால்ல அதனுடைய வாசல்ல நின்று அவர் ஒரு 16 நிமிடம் சொற்பொழிவை மேற்கொண்டார். அதோடைய தலைப்பு ஐ ஹாவ் எ ட்ரீம். எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, அது போட்டிருக்காங்க. இந்த ரொம்ப அழகான ஒரு 16 மணி நேரம் 16 நிமிஷம் 16 மினிட் ஒரு ஸ்பீச். இதுல அழகா கிறிஸ்தவத்தை குறித்து டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சொல்லியிருப்பார். இதுல ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருப்பார். அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன். I have a dream today. I have a dream that one day every valley shall be exalted and every hill and mountain shall be made low. The rough places will be made plain and the crooked places will be made straight. And the glory of the Lord shall be revealed and all flesh shall see it together. என்ன வசனம்? ஏசாயா ஐசாயா 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 சொல்லுங்க. 44 and 5 வாசிங்க. ஏசாயா 40:4-5. அது மறுபடியும் பாருங்க. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள் செவையாக்கி கரடு முரடானவைகள் செவையாக்கப்படும் என்று கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்றும். ஓகே, ரைட். உங்க எல்லாருக்கும் பிள்ளைகள் எல்லாம் இருக்கீங்க, வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருமே இருக்கீங்க. போய் இந்த 16 மணி நேரம் 16 நிமிஷம் அந்த சொற்பொழிவை நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப அழகாக மார்ட்டின் லூதர் இதை சொல்றாரு. காரணம் என்னவென்றால் அங்க என்ன பிரச்சனைனா கருப்பின வெள்ளையன பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. கருப்பின மக்கள் பேருந்தில் ஏறினால் அவங்க என்ன பண்ணக்கூடாது? உட்கார கூடாது. அவங்க உட்காரலாம். எங்க உட்காரலாம்? பேருந்துடைய கடைசி இருக்கையில தான் கருப்பின மக்கள் உட்காரணும். ஒரு வெள்ளையின மக்கள் அந்த பேருந்துல ஏறி அவருக்கு இடம் இல்லைன்னா கருப்பின மக்கள் என்ன பண்ணணும்? உடனே எழுந்து அந்த வெள்ளையின மக்களுக்கு என்ன கொடுக்கணும்? இடம் கொடுக்கணும். இது அவருடைய சட்டம். ஒரு அம்மா நான் எழுந்துக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த அம்மாவை சிறைச்சாலையில போட்டாங்க. அந்த அம்மாவுக்காக இவர் ஒரு மிகப்பெரிய 1 வருடத்துக்கு மேலான ஒரு போராட்டத்தை எடுத்தார். அப்ப எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவினால் உந்தப்பட்ட இவர் கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய உரையில சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு? I have a dream that one day on the red hills of Georgia
the sons of former slaves and the sons of former slave owners will be able to sit together at the table of brotherhood அப்படின்றார். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, I have a dream that my 4 little children will one day live in a nation where they will not be judged by the color of the skin but by the content of their character. இன்னைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஒருத்தனுடைய திறமையை வைத்து மதிப்பீடு செய்கிற உலகம் அல்ல, ஒருவனுடைய நிறத்தை வைத்து. ஆமாவா இல்லையா? உண்மை. ஃபேர் அண்ட் சொல்லுங்களேன், ஃபேர் அண்ட் அந்த கிரீமை பார்த்ததே இல்லையா நீங்க? ஃபேர் அண்ட் லவ்லி. ஃபேரா இருந்தா லவ்லியா இருக்க, அப்ப நான் டார்க் ஆனவன். பாருங்க, நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கிறவன். உண்மையிலே இந்த உலகம் ஒருவனுடைய நிறத்தை வைத்து அவனை மதிப்பீடு செய்கிறது. அது முற்றிலும் தவறு. இன்னைக்கு ஏன் அந்த கம்பெனி பேர் மாத்தினா அது தப்பு. இன்னைக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த கம்பெனியுடைய பேரு க்ளோ அண்ட் லவ்லி. ஏன்னா அது ஒரு பெரிய சிக்கலாச்சு. அப்ப வெள்ளையா இருக்கிறவன் தான் லவ்லியா அப்படின்ட்டு, அதனாலதான் அவன் பேரை மாத்திட்டான். ஃபேர் அண்ட் லவ்லி இல்ல, க்ளோ அண்ட் லவ்லி. அப்போ இந்த உலகம் பாருங்க எவ்வளவு மோசமான உலகம். ரைட்? எத்தனை பேர் செஸ் விளையாடுவீங்க? செஸ் நான் நல்லா விளையாடுவேன். சேகரையா அதுல கிங்னு கேள்விப்பட்டேன். ரைட்? என்ன போன வாட்டி அவதான் வின் பண்ணாரு நினைக்கிறேன். இந்த செஸ் ஆடும்போது யார்தான் முதல்ல காயை நவுத்தணும்? ஒயிட். ஏன் ஏன் அயா ரூலு இல்ல தெரியல. சரி, கேரம் போர்டு ஆடுவோம். கருப்புக்கு எவ்வளவு பாயிண்ட்? 5, வெள்ளைக்கு 10, ரோஸ் 25. அப்பயும் பாருங்க எவ்வளவு கிரேடிங் வச்சிருக்காங்க. நம்ம இத அப்படியே கடந்து போயிடுறோம். ஆனால் இதுக்கு ஊடாக ஒரு மோசமான அரசியலை வைத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் கேள்வி எழுப்பி பார்க்கணும். கேள்வி எழுப்புனாதான் நாம் எவ்வளவு அடிமைப்பட்டு இருக்கிறோம், எவ்வளவு நமக்குள்ளாக தெரியாம இந்த வெள்ளை கருப்பின இந்த சிந்தனைகளை மறைமுகமாக கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்க முடியும். இந்த மார்ட்டின் லூதருடைய அந்த சொற்பொழிவை நீங்க கேளுங்க. நான் இன்னைக்கு கேட்டேன், ரொம்ப அழகா இருந்தது. உண்மையிலே என் வாழ்க்கையில நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் கருப்பா இருக்கிறதுனால ஒரு இடத்துல நல்லா கன்வென்ஷன் ப்ரீச் பண்ற ஒரு பெரிய சர்ச்ல ஒரு 1000-2000 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ப்ரீச் பண்ணி முடிச்சிட்டேன். ஐயா உங்களை பார்த்தா நீங்க கருப்பா இருக்கிறீங்களா, நீங்க இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்ணி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க எனக்கு கவிதை போச்சு. என்னது ஒருத்தனுடைய நிறத்தை வைத்து அவன் பிரசங்கம் பண்ணுவானா, பிரசங்கம் பண்ண மாட்டாங்களான்னு இயேசுவே நன்றி. ரைட்? அப்போ இந்த உலகம் ஒருவருடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு சேயிங் இருக்கு. என்னது? do not judge a book by its cover. ஆனா அது பொய். உண்மையிலே அது பொய். ஏன்னா ஒரு மனிதனை அவனுடைய அப்பியரன்ஸ் வச்சுதான் இங்க மதிப்பீடு போடுகிறார்கள், மதிப்பீடு செய்யறாங்க. என்ன பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்களா, பார்த்தா ஐயர் மாதிரியே இல்லைன்னு. ஆமா, இப்ப சிரிச்சவங்களா அப்பதான் நினைச்சிருப்பீங்க. அதுதான் இப்போ இங்க ஒரு டேக் லைன் இங்க வச்சிருக்காங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ்குள்ள இருந்தாதான் நீ பெர்ஃபெக்ட், நீ கரெக்ட்னு. ஆனா இதை செட் பண்றவன் யாருன்னு நாங்க கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. மார்ட்டின் லூதர் அதை கேள்வி எழுப்புகிறார், ஜூனியர். அவர் சொல்றாரு, ஏன் கருப்பின மக்கள் எழுந்துக்கணும்? ஆனா வேதம் அப்படி சொல்லவே இல்லைங்க. பைபிள் சேஸ் இமேஜோ டியோ, இமேஜோ டை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இமேஜோ டை, அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஜெனசிஸ் 1:27. தேவன் மனுஷனை யார் சாயல்ல படைச்சாரு? தம்முடைய சாயல். நான் கருப்பா இருக்கிறேங்க, இப்ப எனக்கு கான்பிடன்ட், நான் கருப்பா இருக்கிறேன், என் கடவுளை எப்படிதான் இருப்பாரு? கருப்பா தான் இருப்பாரு. ரைட்டா? ஏன்னா நான் யார் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறேன்? தேவன் சாயலாக. அப்ப கடவுளுடைய சாயலே நான் பெற்றிருக்கிறேன். நிறைய நேரத்துல இந்த உருவ கேலி இருக்குது பாருங்க, ரொம்ப மோசமான. நம்ம கூட பண்ணிருப்போம். குள்ளமா இருக்கிறவங்களா ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவோம், உயரமா இருக்கிறவங்களா, குண்டா இருக்கிறவங்கள, ஒல்லியா இருக்கிறவங்கள, தலையில முடி இல்லாதவங்கள, கருப்பா இருக்கிறவங்கள,
அப்போ இந்த உலகம் ஒருவரை அடையாளப்படுத்துகிற விதத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் ஒருத்தரை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அவரை சொல்ல, அவர் யார் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாரு? தேவ சாயல். அப்ப நீங்க யார சொல்றீங்க? தேவ சாயல சொல்றீங்க. ரைட். அப்ப நான் கருப்பா இருக்கிறேன், நான் குண்டா இருக்கிறேன், நான் வெள்ளையா இருக்கிறேன், நான் கடவுளின் சாயல் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ இந்த உலகத்துல ரொம்ப மோசமான விஷயங்கள் ஒருவருடைய நிறத்தை வைத்து, ஒருவருடைய உருவத்தை வைத்து, அடுத்தது ஒருவருடைய பிறப்பை வைத்து. ரொம்ப முக்கியமானது. வெள்ளையர்களை பொறுத்த மட்டும் கருப்பினர்கள் மனிதர்களே கிடையாதுன்ற ஒரு பார்வை. இந்தியாவுக்குள்ள வாங்க, வர்ணாசிரமம். மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, தலையில் பிறந்தவர் இவர், தோளில் பிறந்தவர் இவர், காலில் பிறந்தவர் இதர். ஒரு சிலர் உடம்புலயே பிறக்கிறான், அவன் வெளியில இருக்கிறான். அவங்க யாரு? அதர்வனா. நீங்க சொல்ல, ஐயா இப்பெல்லாம் யாரையா ஜாதி பாக்குறா? ஒரு வீடியோ பாருங்களேன். இந்த வாரம் நடந்தது ஈரோட்ல. அங்க எப்படி தண்ணி ஊத்துறாங்க பாருங்க அந்த அம்மாக்கு. இன்னைக்கு சாதி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு போன வாரம் ஈரோட்ல நடந்த ஒரு சம்பவம். சாதி இல்லைன்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணியாதீங்க, ஏமாத்திக்காதீங்க. எல்லா இடத்திலும் அது இருக்கிறது. பெரிய சாட்சி கவின். கவின் யாருன்னு கேட்டுறாதீங்க. ஆணவ கொலை, அதுக்கு பேரே பாருங்க, ஹானர் கில்லிங். என்ன ஹானர் இருக்கிறது? பிறப்பால் எல்லோரும் சமம். இந்த உலகத்தில் யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் கடவுள் படைக்கல. கடவுள் எல்லோரையும் சமமாக படைக்கிறார். என்னைக்கு ஒருத்தனை உயர்ந்தவனாக, ஒருத்தனை தாழ்ந்தவனாக, ஒருத்தனை வெள்ளையனாக, ஒருத்தனை கருப்பனாக, ஒருத்தனை பணக்காரனாக, ஒருத்தனை ஏழையாக, ஒருத்தனை ஆணாக, ஒருத்தனை பெண்ணாக இந்த உலகம் பிரிக்கிறதோ அன்னைக்கு அந்த கடவுளுடைய சாயலே நாம் எழுந்து போகிறோம். இந்த இமேஜோ டை என்கின்ற வார்த்தை, கடவுளின் சாயல் எப்படி உடைந்து போகிறது? கொலனலிசம், கலர், கிரீட், காஸ்ட், ஸ்டேட்டஸ், இது எல்லாமே காரணம். நான் சொன்ன பாருங்க, செஸ் வெள்ளதான் முதல்ல மூவ் பண்ணும். வை? ஏன்னா அதுதான் ஆணும் பெண்ணும். ஒண்ணு இல்ல, சினிமா எடுத்துக்கோங்க. ஹீரோ எப்படி இருப்பாரு? ஹீரோ எப்படி இருப்பாரு? வெள்ளையா இருப்பாரு. வில்லன் எப்படி இருப்பாரு? கருப்பா இருக்கு. கருப்பா இருந்தா இல்ல. ஹீரோ பெரிய இதுல இருப்பாரு, வில்லன் சேரியில இருப்பாரு, இல்லைன்னா காலனில இருப்பாரு. அப்படிதான் ஒரு பொது புத்தின்னுவாங்க. இந்த மைண்ட் செட்ல அப்படி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த ரொம்ப முக்கியமானது, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்க. உண்மையிலே வேதம் அதான் சொல்லுது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய சாயலிலே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். கடவுள் ஆணை உயர்ந்தவனாக பெண்ணை உயர்ந்தவனாக தாழ்ந்தவராக படைக்கல. ஆணும் பெண்ணையும் கர்த்தர் யார் சாயல படைத்தார்? நம்முடைய சாயல். சரி, நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன், நீங்க செய்யுங்க. யாரெல்லாம் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கீங்க? உங்க ஃபுல் ஹேண்ட் எடுத்துட்டீங்களா? மடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, மடிங்களா? நீங்க 2 கையும் மடிச்சு பாருங்க. இந்த கையும் மடிங்க, இந்த கையும் மடிங்க. ரைட் ஹேண்டு உங்களால ஈஸியா மடிக்க முடியுமா? மடிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் மடிப்பீங்க உங்களால? எது ஈஸியா மடிக்க முடியும் சொல்லுங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா இவ்வளவு தூரம் மடிக்கலாம். ரைட் ஹேண்ட் இதுக்கு மேல மடிக்க முடியாது. ஏன்? we are right hander predominantly. who made us right handed? this society. இந்த சமுதாயம் நம்மை மாற்றி வைத்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, வலது கை ரைட் ஹேண்ட், நல்ல கை. இது சொல்லுங்களேன், இது கெட்ட கை. வெட்டி போட்டுற. கெட்டது எதுக்கு? எது கொடுத்தாலும் வலது கையில கொடு, எது வாங்கினாலும். ஏன் அப்ப இந்த கை வேணாம்? ஏன்னா ஒரே காரணம், இந்த கை என்ன பண்ணுது? என்ன தூய்மைப்படுத்துது. அப்போ அடுத்த தூய்மை பணியாளரை பத்தி எல்லாம் நான் பேசல. என் உடம்புல ஒரு கை என்ன தூய்மைப்படுத்துறதுனால இந்த கைக்கு மரியாதை கம்மி, ஆனா இந்த கைக்கு மரியாதை. பாருங்க, நம்மளே எவ்வளவு ரேசிஸ்டா இருக்கிறோம் நம்முடைய பாடியில. வலது கை நல்ல கையா, இடது கை
அதே மாதிரி கால் எடுத்து வைக்கும் போது பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தைஸ் கூட பாத்தீங்கன்னா ரைட் லெக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், பில்டா இருக்கும். லெஃப்ட் வந்து ஏன் கால் எடுத்து வைக்கும் போது என்ன பண்ணுமா? வலது கால் எடுத்து வைக்கணுமா? ஏன் இடது எடுத்து வச்சா? இல்ல, இந்த மூட நம்பிக்கைகள் உண்மையிலே சொல்ற திருச்சபையார் இதுல இருந்து மீண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. இந்த கை என் தேவனுடைய கை என்றால் இதுவும் என் தேவனுடைய கை. இந்த கை இல்லைன்னதான் தெரியும், சாப்பிடுறதும் ரைட். அப்போ கடவுள் எல்லாவற்றையும் எப்படி படைச்சாரு? நல்லதுன்னு படைச்சாரு. அதே போல ஐயா ஜெபம் பண்றையா நிறைய பேர்கிட்ட, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும். ஆம்பளை உண்மையிலே முதல் என் ஒய்ஃப் கன்சீவ் இருக்கும்போது எல்லாம் கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஜெபம். சத்தியமா ஜெபம் பண்ணாதீங்க, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு. இன்னைக்கு சமுதாயம் அப்படிதான். ஆண் பிள்ளை பிறந்தால் அது ஏதோ ஒரு பெரிய செலிப்ரேஷன், பெண் பிள்ளை பிறந்துட்டா கவலைப்படாதீங்க, அத்தது கடவுள் தான் கொடுப்பாரு. இல்ல, எனக்கு புரியல. கடவுள் ஆணும் பெண்ணும் சமமா தானே படைச்சாரு. இது இன்னும் 2 வாரம் கழிச்சு இன்னும் இருக்கு இதுல. நான் இப்போ லைட்டா அப்படி போயிடுறேன். பொதுவாகவே அந்த ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி எல்லா குடும்பங்களையும் உண்டு. நீனா ஆம்பளை புள்ள மாதிரி உட்கார்ற, பொம்பளை பொண்ணா அடக்கம் ஒடுக்கமா இரு, ஆம்பளை பையன் மாதிரி வெளியே சுத்துற. ரைட். இந்த ஒரு புரிதலோடு இந்த சமுதாயத்தில் எப்பொழுது நம்ம இந்த கலோனியலிசமோ இல்ல கலரோ கிரீடோ காஸ்டோ ஜெண்டரோ ஸ்டேட்டஸோ ஒருவரை நாம் டிஸ்கிரிமினேட் பண்றோமோ அப்பவே நாம் யாருடைய உருவை இழந்து போயிடுறோம்? தேவ சாயலை இழந்து போயிடுறோம். அப்ப திருச்சபை விட மிக முக்கியமான நோக்கம் கடவுளுடைய சாயலை கட்டமைக்க வேண்டியதா இருக்கிறது. We need to reconstruct the image of God in every human. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. 3 தலைப்பின் கீழாக விரைவாக நான் இதை முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் தலைப்பு நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட மீகா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. அதுல அந்த 8ஆம் வசனத்தை நம்ம படிப்போமா? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்து கொள். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, கர்த்தருடைய சாயல், தேவனின் சாயல் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியம் முக்கியமானது. முதல் காரியம் ஆக்ட் ஜஸ்ட்லி. தமிழ் என்ன சொல்றாங்க? நியாயம் செய்கின்றாங்க. 2வது லவ் மர்சி, இரக்கத்தை சிநேகித்துக் கொள்றாங்க. 3வது தாழ்ச்சியுடன் நடந்து கொள், வாக் ஹம்லி. நீங்கள் நீதி நியாயத்தை செய்யவில்லை என்றால் நீங்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள். If you are not just, you didn't stand on the side of justice, you are against the God. கர்த்தர் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வார். கர்த்தர் ஏன் எகிப்துக்கு எதிராக யுத்தம் செய்தார் என்றால் எகிப்தியர்கள் அநீதியாக செயல்பட்டார்கள், ஒரு கூட்டத்தை ஒடுக்கினார்கள். ஒருத்தன் ஒடுக்குறான், ஒருத்தன் ஒடுக்கப்படுகிறான் என்றால் one is oppressed, one is oppressor என்றால் கர்த்தர் பக்கங்களை எடுக்கிறார். He takes sides. யார் பக்கம் நிற்பார்? ஒடுக்கப்படுகிற மக்களின் பக்கம் கர்த்தர் நிற்கிறவராக இருக்கிறார். எகிப்து, இஸ்ரவேல். எகிப்து ஒடுக்கிறவன், இஸ்ரவேல் ஒடுக்கப்படுகிறவன். கர்த்தர் எகிப்தியர் பக்கம் நிக்கல. அவங்கதான் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், அதிகாரம் நிறைந்தவர்கள். ஆனால் கர்த்தர் ஒடுக்கப்படுகிற இஸ்ரவேல் பக்கம் நிற்கிறார். நீங்க எவ்வளவு நல்லவர்களா இருக்கலாம், நீங்க எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பைபிள் படிக்கலாம், நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணலாம், அது பிரச்சனை இல்ல. நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அநியாயத்தின் பக்கம் நிற்கிறீர்கள் என்றால் கடவுள் அதை எதிர்க்கிறார். அதுக்கு முன்னாடி வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுது. வாசிங்க 7ஆம் வசனத்தை. கடவுள் என்ன கேட்கிறார் உங்ககிட்ட? வாசிங்க. உங்க கடாக்களை கடவுள் கேட்கல. வாசிங்கம்மா. ஆறுகளை கேட்கல. நீங்க உங்க முதல் பிள்ளைய ஆபிரகாம் பலி கொடுத்தது போல நீங்க பலி கொடுப்பீங்கன்னா கூட கடவுளுக்கு அது தேவையில்லை. கடவுளுக்கு உங்கள் முதல் பிள்ளை தேவையில்லை. வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை. நிறைய பேர் நான் பாக்குறேங்க, திருச்சபைக்கு வருவதுக்கு முன்னாடி கூட அப்படியே என்னவோ பெரிய ஆட்களா அவங்களை நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே
ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும். அதுதான் கடவுள் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துகிறோமோ நாம் கடவுள் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ட் ஜஸ்ட்லி, சொல்லாமா? ஆக்ட் ஜஸ்ட்லி. ரெண்டாவது லவ் மர்சி. அதுக்கு மர்சி யாராவது நேசிக்க போறீங்க? அங்க என்ன சொல்றாரு? இரக்கத்தை சிநேகின்றாரு. லவ் மர்சி. அடுத்தது வாக் ஹம்லி, தாழ்ச்சியுடன் நடந்து கொள். இந்த 3 செய்யும் போது நம் முகம் யாருடைய முகம் போல் இருக்கும்? தேவ சாயலாக. சோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது we will reconstruct the image of God. இரண்டாவது குறிப்பு இன்னைக்கு நம்ம வாசித்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். உங்க பைபிள் என் பைபிள் நார்மலான பைபிள் இருக்கா? கையில பைபிள் எடுத்து காட்டுங்க. I want to see யாரெல்லாம் பைபிள் எடுத்துட்டு வந்து. ஒரு சிலர் பைபிள் இல்லாம வர்றீங்க. பேக் டு பேசிக்ஸ். திருமறை தான் நம்ம அடிப்படை. அதனால அடுத்த வாரம் தயவுசெய்து உங்க திருமறையை சுமந்து வாருங்க. இந்த பைபிள் ரொம்ப அழகான பைபிள். ஆனா நீங்க ஆன்லைன்ல நீங்க தேடினீங்கன்னா வாட் இஸ் பிளாக் பைபிள், அது பிளாக் பைபிள் அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல தேடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். பிளாக் பைபிள்னா கருப்பா இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்ல. அதுல ஒரு சில வசனங்கள் இருக்காது. 1807ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் போனவங்க என்ன பண்ணாங்க? அந்த பிளாக் பைபிளை உருவாக்குனாங்க. அந்த பிளாக் பைபிள்ல என்னெல்லாம் இருக்காதுன்னா, எக்ஸோடஸ் இருக்காது, மோசே அழைத்து வந்த நிகழ்வு அதுல இருக்காது. கலாத்தியர் இப்ப படிச்ச வசனம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அந்த பைபிள்ல இருக்காது. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்று சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிளாக் பைபிள்ல ஏன் அது கொடுத்தாங்கன்னா, அதுல இந்த வசனம் இருந்தா அந்த ஜனங்க படிச்சுன்னா கேட்பாங்க, இங்க அடிமை இல்லைன்றது நீங்க என்னை அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்கன்னு அந்த கேள்வியை எழுப்பக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒரு பைபிளை உருவாக்குனாங்க. அது கருப்பின மக்களுக்கான பைபிள். நான் சொல்றது பொய் இல்ல, நீங்க வீட்டுல போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. 1807ஆம் ஆண்டு இந்த பைபிளை உருவாக்கி கருப்பின மக்கள் கையில கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அடிமைகளாக வாழணும். இந்த வசனம் என்ன சொல்லுது? நோ மாஸ்டர் நோ ஸ்லேவ். அப்போ இங்க அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்கிறது. அப்போ இங்க கிறிஸ்துவுக்குள் என்ன சொல்லுதுன்னா, எம்ப்ரேஸ் ஒன்னஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோமா? ஒன்றாயிருக்கிறோம். லிவ் as equals, not dominate, submissive, reject caste, gender, class exclusions, promote egalitarian relationship. இதுதான் இந்த வசனத்தோட மிக முக்கியமான ஒன்று. நாம் எல்லோரும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனாலதான் நமக்கு வேற எந்த பெயர்கள் கொடுக்கப்படல, ஒரே பெயர் கொடுக்கப்படுகிறது. என்ன பேர்? நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள். அப்ப கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன கிடையாது? பிரிவினைகள் கிடையாது. கலர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. கருப்ப வெள்ளைன்றது கிடையாது. ஆண் பெண் என்று கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படி நம்பணும். உண்மையில அப்படி இருக்கிறோமா? நாம் என்றைக்கு ஒன்றாய் இருக்கிறோமோ, என்னைக்கு நம்ம அந்த யூனிட்டியோடு அந்த ஒன்னஸோடு இருக்கிறோமோ, அப்பதான் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். அப்பதான் நம்ம கிறிஸ்துவுடைய இமேஜ், அந்த கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்துவராக இருப்போம். அப்போ என் பிள்ளைக்கு சாதி சான்றிதழ் எனக்கு தேவையில்லை. என் மகனுக்கோ மகளுக்கோ நான் பெண் தேடும் போது சாதி அடையாளத்தோடு நான் தேட மாட்டேன். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, வெள்ளையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பொய் சொல்லுவான். நான் செஸ் விளையாடும் போது கருப்பை முதல்ல வைப்பேன். ஏன் கேம்ல வெள்ளை காயினுக்கோ 10 தான், கருப்பு காயினுக்கோ 10 தான். ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான். அந்த ஒரு ஈகாலிட்டேரியன் சொசைட்டியை கொண்டு வருவதற்கான முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்போமே. ஏன் தலையை சீவிட போறாங்க? அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார்.
ஐ ஹேட் எ ட்ரீம்னர், ஐ ஹாவ் எ ட்ரீம்னர். அமெரிக்க தேசமே மாற்றம் அடைந்தது. இன்னைக்கும் நம்முடைய சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வேலை ஸ்தலங்கள்ல உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆபீஸ் பியூனை கூப்பிட்டு அவர் தோல் மேல கை போட்டு பேசி பாருங்க. அவரை டேபிள்ல உட்கார வச்சு பேசி பாருங்க. இல்ல உங்க வேலை ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய பணியாளர்களோட அன்போ உட்கார்ந்து பேசுங்க. எப்படியோ எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க. இங்க யாரும் உயர்ந்தவரோ இங்க யாரோ தாழ்ந்தவரோ இல்ல. கடவுள் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு மத்தியே அமர பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார். நீங்க நான் ஆராதிக்கிற தேவன் கவுண்டர் கல்ச்சரை உருவாக்குறவர். முந்தினர் பிந்தினராயும் பிந்தினோர் முந்தினராக மாற்றக்கூட வல்லவராக இருக்கிறார். அதனால அந்த ஒற்றுமையை நாம் தரித்துக் கொள்ள ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலே நான் நிறைவாக 3வது குறிப்புக்குள்ளாக கடந்து செல்கிறேன். இன்னைக்கு வாசித்த லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16-21. இந்த பகுதிக்கு என்ன பேர் தெரியுங்களா? இட் கால்ட் அஸ் நாசரேத் மேனிஃபெஸ்டோ அப்படின்வாங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. எல்லா கட்சிகளும் மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க. நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம், ஒன்னும் செய்ய மாட்டாங்க. ஆனா என்ன கொடுப்பாங்க? மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் அப்படின்னு. சில பேர் 15 வருஷமா ஒன்னேதான் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க இயேசு ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்கிறார். அதுக்கு பேர் என்னன்னா நாசரேத் ஊர் அறிக்கை, நாசரேத் மேனிஃபெஸ்டோ. அது அவர் எடுத்துக்கொள்கிற வேத வாக்கியம் ஏசாயால வரக்கூடியது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய வார்த்தையை எடுத்துதான் அவர் திருப்பி இன்டர்பிரேட் பண்றார். இயேசு ஒரு பரிசேய குழுவில வளர்கிறதுனால தான் அந்த சினகாகுல அவர் போய் வாழ்ந்தோர் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றார். அவர் தன்னுடைய வழக்கத்தின்படி போய் உட்கார்றாரு. அவருடைய கையில என்ன புத்தகம் கொடுக்கப்படுகிறது? ஏசாயா கொடுக்கிறார். அதுல எடுத்து வாசிக்கிறார். வாசிங்க 16ஆம் வசனத்துல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ரைட், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் கிறிஸ்தவப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு அவருடைய 3 வருட ஊழியத்துல என்னெல்லாம் செய்ய போறார்ன்றத சுருக்கமா இந்த 16-21 வசனத்துக்குள்ள சொல்லி முடிச்சிட்டார். அவருடைய ஊழியம் என்பது இதுதான். நாங்க தியாலஜிக்கல் கம்யூனிட்டியில என்ன சொல்லுவோம்னா கலிலேயன் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். கலிலேயா திருப்பணி. இப்போ நீங்க அந்த ஜியோகிராபிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா எருசலேம் மையமா இருக்கிறது. எருசலேம் ஒரு வணிக நகரம். அங்க மிகப்பெரிய ஒரு ஃப்ளோ இருக்கு, பணத்துடைய ஃப்ளோ இருக்கிறது. ஆனால் அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமங்கள் மீனவ கிராமங்கள். கலிலேயா என்னென்ன இருக்கு? மீனவ கிராமங்கள், தெக்கபொலி, இந்த மாதிரி நிறைய மீனவ கிராமங்கள் இருக்கிறது. மீனவர்கள் எல்லாம் யாரு? அன்றாட கூலிகள். அன்னைக்கு மீன் கடலுக்கு போனா மீன் கிடைக்கும், வித்தா காசு கிடைக்கும். ரொம்ப எளிமையான மக்கள். நீங்க இயேசு பாத்தீங்கன்னா அவர் அந்த ஓசன்னா பாடி எருசலேமுக்குள்ள வரையில அவர் முற்றிலும் எங்கதான் சுற்றிட்டு இருப்பாருன்னா ஓரங்களில், மார்ஜினலைஸ்ட் கலிலேயாவை சுற்றிலும் அங்க இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளை சுற்றி தான் ஊழியம் பண்ணுவார். அவர் கூட இருந்த மனுஷங்கள்லாம் யாரு? மீனவர்கள், ஏழைகள், விதவைகள், கைம்பெண்கள், கைவிடப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள், யாரெல்லாம் உதவித்தவர்கள் என்று இந்த சமுதாயம் ஓரம் கட்டுச்சோ, யாரெல்லாம் மார்ஜினலைஸ்ட்னு இந்த சமுதாயம் ஓரம் கட்டுச்சோ, அந்த மக்கள் கூட தான் யார் இருக்கிறாரு? ஏசாமி இருக்கிறார். இப்போ மோசே காலத்துல கடவுள் இஸ்ரவேல் எகிப்து அப்படின்னும் போது கடவுள் இஸ்ரவேல் பக்கம் நின்னாரு. இயேசுவின் இறை ஆட்சியில கடவுள் யார் பக்கம் நிக்கிறாரு? ஓரங்களில் இருக்கிற மக்கள் கிட்டதான் இருக்கிறார். இப்ப கடவுள் யார் பக்கம் நிற்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ இந்த கடவுளுடைய சாயலாக நாம் மாற வேண்டும் என்றால் முதல் காரியம் லிபரேஷன் ஃபார் மார்ஜினலைஸ்ட். இந்த தேசத்துல, உங்க சமுதாயத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்ம அக்கம் பக்கம் வீடுகள்ல, நம்ம வாழக்கூடிய பகுதியில யாரோ ஒருத்தர் ஒடுக்குதலை
சந்தித்துக் கொண்டிருப்பார். அப்படி ஒடுக்குதலை சந்திக்கிற மக்களோடு நாம் அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது, அவர்களோடு நாம் கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டியதாக இருக்கிறது. நிறைவாக இதன் வழியாக நாம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம ஏதோ ஒரு ஒடுக்குதலை யாரோ ஒருத்தர் சந்தித்துட்டு இருப்பாங்க. அந்த ஒடுக்குதலுக்கு எதிராக ஒரு குரல் கொடுங்க. நீங்க பண்றது தப்புன்னு சொல்லுங்க போதும். பல நேரங்கள்ல நாம் கண்டும் காணாமல் போவதுதான் தப்பு பண்றவங்களுக்கு இன்னும் அது அதிகாரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. சார், நீங்க பண்றது தப்பு. ஐயா, உங்க மனைவியை நீங்க நடத்துவது தவறு. ஐயா, நீங்க இப்படி பண்றது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கடவுள் பார்த்துப்பாரு. அவ்வளவுதான். ஏனென்றால் ஒடுக்கப்படுகிற மக்களின் குரலாக இருப்பதற்காக தான் கடவுள் திருச்சபையை கட்டமைத்திருக்கிறார். நீங்க ஒண்ணுல அந்த ஓசானா நிகழ்வை நீங்க நினைத்து பாருங்க. இயேசுவுக்கு கூட ஒரு பெரிய கூட்டம் வந்தது. எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. ஏன் எருசலேமுக்கு போறாங்கன்னா, இவங்க எல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாதவங்க, இவங்க எல்லாம் தீட்டானவங்க, இவங்க எல்லாம் வியாதியஸ்தர்கள், இவங்க வந்தாங்கன்னா கோயில் என்ன ஆயிடும்? அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் இயேசு கூட்டு போய் இதுதான் எருசலேம் தேவாலயம், எல்லாம் வாங்கன்னு கூட்டிட்டு போற. இன்னைக்கு யாரையும் நம்ம தீட்டானவர்கள் என்று பார்க்க கூடாது. இங்க இந்த பியூர் பொல்யூஷன், பொல்யூட்டட் என்ற கான்செப்டே கர்த்தருக்கு எதிரானது. யாராவது அதை கற்றுக் கொடுத்தாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய வசனம் ஆதியாகமம் 1:27. கடவுள் எல்லோரையும் ஆணும் பெண்ணுமாக எப்படிதான் படைச்சாரு? சமமாக தான் படைத்தார். தம்முடைய சாயலில் படைத்தார். இப்படி படைக்கப்பட்டவரில் எவனும் உயர்ந்தவன் அல்ல, எவனும் தாழ்ந்தவனும் அல்ல. கர்த்தர் இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். இந்த ஒரு புரிதலோடு நாம் கடந்து செல்லும் போது இயேசுவின் அந்த அவருடைய அந்த சாயலை வெளிப்படுத்துகிறவராக இந்த பூமியில் நாம் வாழ முடியும். ஞான தேவச்சரமே, 3 காரியங்கள் நான் நினைவுத்த விரும்புகிறேன். முதல் குறிப்பு, ஆக்ட் ஜஸ்ட்லி, லவ் மர்சி, வாக் ஹம்லி. நேர்மையை கடைபிடித்து இரக்கம் கொண்டு தாழ்ச்சியோடு நடத்தல். 2வது குறிப்பு, நம் கிறிஸ்துவில் ஒற்றுமையை தழுவுதல். 3வது குறிப்பு, கர்த்தர் இயேசு தந்த விடுதலையை, கர்த்தர் இயேசு தந்த அந்த லிபரேஷனை மக்களுக்கு தெரிவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதை உணர்ந்து கொள்ளும் போது இந்த சமுதாயத்துல மிக பெரிய மாற்றங்களை நாம் கொண்டு வர இருக்கின்றோம். உண்மையிலே நிறைய மாற்றங்கள் நம்முடைய திருச்சபைகளில் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அந்த மாற்றங்களை நடத்த கர்த்தர் தாமே நமக்கு வாய்ப்பளிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கின்றோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சாயலை தரித்துக் கொள்கிறவர்களாக, யாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து பார்க்காதபடிக்கு எல்லோரும் கிறிஸ்து இயேசுவில் ஒன்றாக்கப்பட்டவர்கள் என்கின்ற அந்த புரிதலோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம் திவ்ய கரங்களை எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல கடவுளே.